தோழர் மானாமர ஊராட்சி செயலர் பெரிய ஊராட்சி வர்றாரு. அதே அவங்க அந்த பாதுகாப்பு அந்த பணி மேற்கொள்ளாமல், அதாவது ஒரு பாதுகாப்பு கவசம் எதுவும் வைக்காமல் அவங்க வந்து அந்த சாலையில் வேலை பார்த்துட்டு அப்படியே ஜல்லியை போட்டு வச்சுட்டு அதில் மடிக்க வச்சு வந்து அலையில் காயப்பட்டு அதில் காயப்பட்டு இங்கே கொண்டு வர்றாங்க. 108 பப்ளிக் ஏற்றி விடுறாங்க. இங்கே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு மதுரை கொண்டு போகிறாங்க. 2 கல்யாணம் கூடையில் சிக்கல் ஏற்பட்டு திருப்பி இங்கே அனுப்பிடுறாங்க. 2 நாள் வந்து கோமாவில் இருந்து எனக்கு மரணப்படுத்தாங்க. இந்த மெடிக்கல் காலேஜ் மரணப்படுத்தாங்க. முனீஸ்வரன் அவர் ஒரு அரசு, அவர் எங்கள் இயக்கத்தை இதுவரைக்கும் சம்மந்தப்பட்ட அந்த பணியை பார்த்த ஒப்பந்தக்காரர் அது சம்மந்தம் தொடர்பான ஆட்கள் யாரும் வந்து இந்த குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லக்கூட வரலை. இந்த பாதிக்கப்பட்ட குடும்ப அரசுக்கு ஒரு இளம் வயது மனைவி 2 கை குழந்தைகள் இருக்காங்க. இந்த மரணத்துக்கு முழுக்க காரணம் இந்த சாலை விபத்து தான். இந்த சாலை விபத்துக்கு முழுக்க காரணம் அவங்களுடைய கவனக்குறைவு தான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே ஒருத்தர் இல்லை, இதோட 3 பேர் அந்த இடத்துல விழுந்துருக்காங்க. இதோட சேர்த்து 4வது இந்த 4வது மரணம் முடிச்சார். அதில் அவர் தம்பி பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனை. இத்தனை பேருக்கு வந்து பாதுகாப்பே இல்லாமல் ஒரு ஒப்பந்த பணியை அவர் எப்படி செய்கிறாங்க? இவ்வளவு பெரிய மக்கள் வந்து 3 நாள் அந்த இடத்துல வந்து மருத்துவமனையில் கிடக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை என்ன சார்? இப்போ என்னதான் சார் நாங்கள் வந்து பண்ண முடியும்? அரசு ஊழியருடைய மரணம் இப்போ நாங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு கான்ட்ராக்டர் போய் கெஞ்சிட்டு இருக்க முடியும்? இப்போ நாங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு போராட்டம் தான் வேறு வழி இல்லை. அதாவது இழப்பீடு தரணும், இல்லை உடனடியாக வந்து சம்மந்தப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு இது வந்து அவர் பொறுப்புகள் அவர் படி வழக்காது போய் செஞ்சு அவர் கைதாவது செய்யணுங்களா, இல்லை ஒப்பந்த முடியாது ரத்து செய்யணுங்களா? அவர் வந்து எதுவுமே இல்லை. என்ன சார் செய்யணும்? ஒரு மரணம் சார், அது அவர் அந்த மரணத்துக்கு காரணமான ஒப்பந்தக்காரர் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரை கைதாவது செய்யணும்ல சார். ஒரு அரசு ஊழியர் தான் சார். நாங்கள் ஒரு புகாரில் இந்த மாதிரி இந்த மரணத்துக்கு இதுதான் காரணம் சொல்ல வணக்கம் சார். நாங்கள் தரையார் சொல்லிங்கன்னா நீங்கள் சார் யார்கிட்ட சொன்னீங்க? ஒரே குடும்பத்தில் எந்த வர சொல்லி பேசல ஒன்னால அரசு பண்ணல. அவர் வந்து